நான் வந்திருக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வந்தாரு? மனுஷனா வந்தார்ல. மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுளுக்குள்ள ஒரு திட்டம் ஒன்று உண்டு. கடவுளுக்கு ஒரு திட்டத்தோட இந்த உலகத்தை படைச்சார். அந்த திட்டத்தை இன்னைக்கு மனுஷன் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நல்லா ஆசீர்வாதமா இருக்கணும் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அப்படி நம்ம இங்க பிறந்ததுக்கு பதிலா அமெரிக்கால பிறந்திருக்கலாமே, நம்ம இங்க பிறந்திருக்கலாம் அந்த வீட்டுல பிறந்திருக்கலாமே, நம்ம இங்க பிறந்ததுக்கு பதிலா ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் இந்த நீங்க இருக்கிற இடத்துல நீ இருக்கிற குடும்பத்தை பிறக்க வைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு நான் சொல்ல வரீங்க இருக்கிற எல்லாமே ஒரு குழந்தை பிறந்தனே பெற்றோர் வந்து ஒரு ஆசை வைப்பாங்கல்ல, அந்த குழந்தை நல்லா படிக்கணும் என்ன பண்ணுவாங்க, எப்படியாச்சும் என் குழந்தை நல்லா படிக்க வைக்கணும். ஆண்டவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் நான் உமக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் உமக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. இது வரைக்கும் நான் அநேக தவறுகளை செஞ்சுருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசியிருக்கிறேன், கீழ்ப்படியாமல் நடந்திருக்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து நான் காசை எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாத எடுத்து கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் கோலும் தடியும் என்னை என்று தேற்றி